2.25 சென்ட் இடத்துல நல்ல லக்ஸரியஸாக ஸ்பேசியஸாக வீடு பிளான் பண்ணி கட்டணும். எனக்கு ஒரு பிளான் தேவைன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை அதுவும் இல்லாமல் விற்பனைக்காக வச்சுருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் பஸ் ரூட் மேலேங்க. பஸ் விட்டு அப்படியே நீங்கள் இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸ்குள்ளே ஒரு சூப்பரான 3 BHK லக்ஸரியான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா 40 அடி அகலங்க, 30 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் சூப்பராக டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த இடத்துல ட்ரீ டிசைனில் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 3D டிசைனில் மேலெல்லாம் டைல் ஒர்க்கு, அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, ஃப்ரண்ட் பால்கனிலாம் கொடுத்து ஒரு மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அது போக நிறைய லைட் ஒர்க்ஸும் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்ததும் 17க்கு 17ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. தாராளமாக ஒரு பெரிய கார், அது போக ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அதில் ஸ்ட்ரைப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஜனமூலையில் போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் இருக்குங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அழகாக பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோரை சுற்றியுமே லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலவுக்கு மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி நீட்டான டிசைன் அமைஞ்சிருக்குங்க. இந்த மெயின் டோருக்கு போகிறக்கான அந்த படிக்கட் பார்த்தீங்களா, அழகாக செமி சர்க்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழேயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் வெல்கமிங்காக ஒன் சைட் வால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. 5க்கு 5 அளவில் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கிற மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அப்படியே ரைட்டு திரும்பினீங்கன்னா 16க்கு 20 அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்க்கக்கூடிய இன்டெர்க்ஸில் ஒரு 50% இங்கேயே செஞ்சுருந்தா மிச்சம் இருக்கக்கூடிய 50% வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண சோஃபாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டீப்பாயும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணது. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஸ்பீக்கரும் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கை பொறுத்த வரைக்கும் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வித் லைட் ஒர்க்கோட. அது போக 2 ஃபேன் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட்டு, கூடயே பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டோட பின்னாடி லைட் ஒர்க் இருக்குது. அது போக இந்த இடத்துல அழகான ஒரு டெக்கரேஷனை ரெடி பண்ணி அங்கேயும் யூனிக்கான பேட்டர்னில் லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பூஜா கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. டோருக்கு நல்லா இருக்குல்லங்க. வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான். பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குது. ஒயிட்டு, ப்ரௌனு, சாண்டில் இந்த கலர் காம்பினேஷனில் இன்டீரியர்ஸ் முழுக்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறக்கு வீடு கிளாசிக்காக இருந்துச்சு. நம்ம ஃபோயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்ததும் சரி, லிவிங் ஏரியாவிலேருந்து அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சனுக்கு போகிறதும் சரி, இந்த மாதிரியான உடன் பேனலிங் ஒர்க்கோட பண்ணியிருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாக தான் நம்ம போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்குறது டைனிங் ஸ்பேஸுங்க. 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஸ்பேஸ். க்யூட்டாக ஒரு டைனிங் டேபிள் போட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. இங்கேயும் சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன். இதில் பார்த்தீங்களா நம்ம எந்த சைடு வேணால் திருப்பிக்கலாம். அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிள் டைப்பில் ஒரு டேப் இருக்குது. கீழே வந்து நமக்கு பேஸ் யூனிட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜுக்காக. மேலே வந்து லைட் ஒர்க்கோட ஒரு மிரர் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம யூஸ்வலாக பாத்ரூம்லாம் பார்த்துருப்போம். இவங்க டைனிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மிரர்லேயே டீஃபாகர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கான ஸ்பேஸ். இங்கேயும் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ட்ரன்ஸில். இதோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்க. மாடுலர் கிச்சன். வாலுக்கு ஃபுல்லாக பார்த்திங்களா யூனிக்காக இருக்குது. டெய்ல் ஒர்க்கு ஜிகு ஜிகுன்னு மின்னுது. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்டருக்கு கீழே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக வாலில் நிறைய வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாலில் பார்க்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் டோரோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்டு ஒர்க்ஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி பிளாக் கலர் மாதிரியான கிளாஸ் ஒர்க்கு, பிளாக் கலர் மாதிரியான ஹேண்டில்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்கிறது செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய லைட் ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக மேலேயும் பார்த்தீங்களா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் சிம்னிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் சிம்னி இருக்குது. இந்த சைடு நமக்கு சிங்க் கொடுத்துருக்குறாங்க. சிங்கில் வந்து 2 டேப் கனெக்ஷன் இருக்குது. அது போக ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடில் டைனிங்க்கு மேற்கு பக்கம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கும் செம்மையாக இருக்கிற மாதிரியான டோர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம்.
இந்த பெட்ரூமில் எவ்வளோ பெரிய காட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அழகாக ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த சைஸில் இருக்கக்கூடிய பெட்ரூம் நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், இதிலெல்லாம் பெருசாக நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இங்கே அழகான ஒரு பெரிய காட்டவே போட்டு சூப்பராக எல்லாத்தையுமே இவங்களே அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. காட்டில் வந்து மேட்ரஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்போர்டு இதனோட காட் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. ஸ்லைடிங் டைப்பில் இங்கே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. இங்கே நமக்கு ஓப்பன் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்தாங்கன்னா கஷ்டமாயிருங்க. அதனால் ஸ்லைடிங் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் மிரரோடு இருக்குது. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சைடில் நீங்கள் உங்களோட காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் யூனிக்கான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபைபர் டோருங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6க்கு 5ங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேட்டரில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. டெய்லுக்கு இடையில இந்த மாதிரியான மெட்டல் பீடிங் டிசைன்ஸும் பொறுத்திருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. டாய்லெட் கம் பாத்ரூமில் நமக்கு டவல் ட்ராட் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷவர் யூனிட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் சோப் ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. அநேகமாக இதையும் இம்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் செட்டாக தான் வந்திருக்கு. இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இந்த டீஃபாகருக்கு ஒரு வேலை இருக்குது. ஏன்னா இது பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர். அதனால் இங்கே நமக்கு மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டீஃபாகருக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இருக்குது. ஸ்டார்கேஸ் வந்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் டெயில் அண்ட் கிரானைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில்ஸை உட்டன் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மினி ஃபேமிலி லிவிங் ஏரியா. நம்ம கீழே நம்ம பார்த்த அந்த லிவிங் ஏரியாவை நம்ம ஃபார்மல் லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பார்த்த இந்த லிவிங் ஏரியாவை ஃபேமிலி லிவிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் செம்மையாக வித்தியாசமாக ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரி தான் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது, 3 ஜன்னல் இருக்குது. அது போக ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனிக்கு போகிறக்கான டோரை வந்து முழுக்க கிளாஸ் டோராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது வழியாகவும் இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்லா லைட்டிங் கிடைக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு எவ்வளோனா 21க்கு 11ங்க. பக்கத்தில் ஒருத்தர் இருந்துகிட்ருக்காரு. அவர் தான் அளவெல்லாம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. இவ்வளோலாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு என்னோடய மூளையில் சக்தி இல்லை. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கேயோ போயிருப்பேன். இங்கே நம்ம பார்க்குறது ஸ்டடி டேபிளுங்க. ஸ்டடி டேபிளுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கிறதுக்கான யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் கவனிச்சிங்களா, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மைக்கா ஷீட்டோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பால்கனிக்கு போகிறக்கான அந்த டோரோட ஃப்ரேமில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, அப்படியே பால்கனிக்கு அந்த சைடு போனீங்கன்னா அந்த சைடு என்ன இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை காமிக்கிறேருங்க. ஓப்பன் பண்ணிட்டோமா? ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த சைடு பார்த்துட்டிங்களா, உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்டீரியர் ஒர்க்ஸுக்கு இது தான் மேட்ச் ஆகும். அதனால் உட்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த பால்கனி ஏரியாவோட அளவு வந்து 10க்கு 17ங்க. சென்டரில் இவங்களே ஒரு ஊஞ்சலை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஊஞ்சலாக சோஃபாவானு தெரில, ஃபுல்லாக சோஃபா மாதிரி குஷன்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதை இதை வந்து கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து மூங்கில் மாதிரி ஊஞ்சல் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் தெரியல, அந்த டிசைன் தான். மேலே இருக்கக்கூடிய இந்த கவர் வந்து கட்டிடுவாங்க. இங்கேயும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் நமக்கு இந்த மாதிரியான சிஎன்சி கட் ஒர்க்கும் இருக்குங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் ஃபேன்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு ஃபேனோட கலர் காம்பினேஷனை ஃபால் சீலிங்கோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே அழகாக ஒரு சிஎன்சி கட் ஒர்க் இருக்குங்க. அடுத்து நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். இங்கே நம்ம பார்க்குறது ஒரு லிவிங் பேசேஜோட லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பெரிய பெட்ரூமுங்க. அதனால் நான் இதை முதல்ல காமிக்கிறேன். 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். சென்டரில் கிங் சைஸில் ஒரு காட் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்போர்ட் டிசைன், சைடு டேபிளோட, ஃப்ரண்ட் சைடில் இங்கே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம். குஷன் மாதிரியான செட்டப். உட்காந்து காட்டுங்க, அப்படியே உட்காந்து. இந்த பெட்ரூமில் நீங்கள் தனியாக சேர்லாம் போட தேவையில்லை, இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான செட்டப்போடு இருக்குது. இதை வந்து முழுக்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த வார்ட்ரூமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இம்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, இம்போர்ட் பண்ண வார்ட்ரூப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டட்டுமா?
ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், ஆனால் ஃபினிஷிங் செமையாக இருக்குது. சாஃப்ட் க்ளோஸ் ஹின்ச்சஸ்லாம் மாட்டியிருக்கிறாங்க. கலர் காம்பினேஷன்ஸும் செமையாக இருக்குது. அப்படியே செட்டாக இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வுட்டன் காட்டும் சரி, வார்ட்ரூப்பும் சரி செட்டாக இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே கம்ப்ளீட்டாக இம்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. வித் சீட்டரோட கொடுத்துருக்குறாங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. அப்படியே காட்டுக்கு ஆப்போசிட்டில் வுட்டன் டிவி யூனிட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் நிறைய லைட் ஒர்க்ஸ்லாம் இருக்குங்க. பெட்ரூமோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. 2 ஃபேன்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்துங்க 4.5க்கு 10. பெரிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் ஃப்ளோரிங்கில் செப்பரேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரானதும் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரை ஏரியா. இந்த இடத்துல நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளாசெட் இருக்குது, ஃப்ளஷ் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பேஷன், மிரரோட ஸ்டோரேஜுக்கான செட்டப் எல்லாமே இருக்குங்க. அப்படியே ரைட்டு திரும்பினீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது வெட் ஏரியா. இந்த இடத்துல இந்த மாதிரியான ஷவர் யூனிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக சோப்பில் வச்சுக்கிறக்கான அந்த ஸ்பேஸு, டவல் ராட் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ணி வச்சுக்கலாம். சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு. அங்கேயும் லைட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெயில் ஒர்க்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து தீம் பேஸில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் 3வது பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே வுட்டன் காட் இருக்குது. வித் மேட்ரஸோட, பில்லோவோட, ஹெட்போர்டு இதனோட கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா பெட்ரூம்லேயும் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியே சூப்பராக வால் டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து நமக்கு வார்ட்ரூப்புக்கான செட்டப் இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 5க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இருக்குங்க. ரைட் சைடில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 10க்கு 4ங்கிற அளவில். அப்படியே சுற்றி காமிக்கிற நீங்களே பார்த்துக்குங்க. எல்லா இடத்துலையும் சூப்பராக டெயில் ஒர்க்கு, இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க அசம்பிள் பண்ணியிருக்கக்கூடிய விதம் எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து நான் வந்து டெரஸ் போய் டெரஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் காமிக்கிறேன். டெரஸில் நம்ம பார்க்கக்கூடிய ரூமை வந்து நம்ம மல்டி பர்பஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஸ்டடி ஏரியா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து லாண்ட்ரி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உங்களோட அழுக்கு துணியெல்லாம் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜிம் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதோட அளவு 10க்கு 13ங்க. இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. சீலிங் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோர். டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக இந்த இடத்துல நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. டெரஸில் வந்து தனியாக நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்க மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. டேங்க் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பிளான் பண்ணி அதுக்கு கீழே ஒரு பெரிய ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான பொசிஷன் இருக்குது. ப்ரெஷர் பம்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது. ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் வடவழியில் பஸ் ரூட்டு மேலே பஸ் விட்டு நீங்கள் அப்படியே இறங்கி நடந்தே வந்துடலாம். அந்த டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டோட விலை 1,35 லட்ச ரூபாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அண்ணாவோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேலையும் மென்ஷன் பண்ணுறேன். அண்ணாக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.